இதில் வந்து மிக முக்கியமானது என்னென்னா, எனக்கு அடிபட்டுச்சு ஷூட்டிங்கில் பேண்டேட் போட்டாங்க, ஜூஸ் கொடுத்தாங்கன்னு சொன்னால் நம்ம கேட்குற நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இந்த படம் கூப்பிட்ருக்கிற நீங்கள் எல்லாமே பார்த்து இதுக்காக நீங்கள் பாராட்டுறதுக்காகவும் இல்லை அதை பார்த்து சொல்கிறதுக்காக வந்திருக்கீங்க. பட் வெளியே இருக்கிற ஆடியன்ஸுக்கு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்ததை பற்றி பெருசாக அவங்களுக்கு தேவையில்லை. இந்த படம் ஏன் பார்க்கணும், இந்த படத்தில் என்ன இருக்குது, அதுதான் அவங்களுக்கு வேண்டியது. அப்படி பார்க்க போனீங்கன்னா லேடிஸ் இருந்தால் தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு பொம்பளை மனசு தான் ஒரு பொம்பளைக்கு தெரியும்னு சொல்லி ரொம்ப டைலாக் பேசியிருப்பீங்க. இந்த படம் ஒரு ஆம்பளை மனசு தான் இன்னொரு ஆம்பளைக்கு தெரியும்னு எடுத்திருக்கார் படத்தை. இந்த லேடிஸ் வந்து உண்மையிலேயே ஒரு தாய் பிரசவ வலி என்பது அவர்களால் மட்டும்தான் உணர முடியும், வேறு யாராலையும் உணர முடியாது. அது மரண வலி. அந்த மாதிரி வலி இது வரைக்கும் உலகத்திலேயே அந்த மாதிரி ஒரு வலி அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது இந்த படத்தில் அதையே கொஞ்சம் மாற்றி காமிச்சிருக்காங்க. அது மாற்று கருத்தெல்லாம் இல்லை. அந்த வலி யாராலையும் தாங்க முடியாத வலி. அது மறு ஜென்மம் எடுப்பதற்கு சமம். ஒரு ஆண் தன்னுடைய குழந்தை அப்பா கிட்ட வந்து கேட்குது ஒரு பொருளை, வாங்கி தர முடியாமல் சாகிறான் இல்லையா, அந்த வலி அதைவிட மிகப்பெரிய வழியாக ஒவ்வொரு அப்பாவும் ஒவ்வொரு நாளும் பல முறை செத்துக்கிட்டு இருக்காங்கன்றதுதான் உண்மை. அந்த மகனுக்கு மட்டும் இல்லை, இப்போது அந்த படத்து மூலிமா பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த வலி குழந்தை கேட்கும்போது வாங்கி தர முடியலன்னு மட்டும் இல்லை, மனைவி கேட்டு கூட வாங்கி தர முடியலன்ற ஒரு மிகப்பெரிய வலி ஒவ்வொரு ஆணுக்கும் இருக்கிறதுன்றது இந்த படத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. பெண்கள் எப்பவுமே ஒரு விஷயத்தில் கணவனை விட்டு தர மாட்டாங்க. வீட்டில் திட்டுவாங்க, அது எல்லாம் நடக்கும். ஆனால் வெளியே விட்டு கொடுக்காம ஒரு மனைவி எல்லா இடத்துலையும் கௌரவமாக பார்த்துப்பாங்க. குழந்தைகிட்ட கூட அப்பாவை பற்றி தப்பாக பேசினா கோபம் வரும். ஆனால் அதில் எங்களுக்கு வில்லங்கமே என்னென்னா, காப்பாற்றி விடுறேன்ட்டு அங்கே நல்ல பேர் வாங்கிட்டு அந்த நல்ல பேருக்காக நாங்கள் அவஸ்தைப்படுறது இருக்க, அதை பற்றி ரொம்ப தெளிவாக படத்தில் சொல்லியிருக்காங்க. இது ஏன்னா, பெண்கள் எங்களை ரொம்ப காப்பாற்றி விட வேண்டாம், காப்பாற்றுன்ற பேரில் எவ்வளோ சிக்கலில் மாட்டி விடுறீங்க இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. இன்னொன்று, ஆண்கள் அழுவாதீங்க, ஆண்கள் அழக்கூடாது அப்படின்வாங்க. ஆண்கள் வந்து அழவே கூடாது, வீரமானவங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லி நம்ம வந்து எந்த அழுகையும் வெளியே காட்டாமல் ஒரு நாள் ரொம்ப மனசு ஒடிஞ்சு எல்லா இடத்துலையும் அதோடைய வெளிப்பாடு வேறு மாதிரி இருக்கும். அந்த சீனை ரொம்ப தத்ரூபமாக, கண்ணிலேருந்து தண்ணியும் வராது, கண் கலங்கி கணேசர் நிறைய சீனில் இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் இது ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு ஆணினுடைய வழியாக தான் அதை பார்த்தனே தவிர அவ்வளவு அருமையாக பண்ணியிருந்தார் அந்த சீனை. அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், வேர் டேஸ்ட் மீட்ஸ் எலகன்ஸ்.